எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருவே சரணம், குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 27/5/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, வைகாசி மாதம், ஏகாதசி, வளர்ப்பிறை. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளை பிரதோஷம், அக்னி நட்சத்திர நிவர்த்தி, பக்ரீத் பண்டிகை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி காலை 9:19 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் பவகரணம். இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புரட்டாதி. கும்பராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த பராபவ ஆண்டு, இந்த வைகாசி மாதம் பிரதோஷம் நாளைக்கு. இந்த ஏகாதசியில காலையில புதன்கிழமை பெருமாளுக்கு உரியதான சேவைகள் துளசி, தாமரைப்பூ, ஒரு நெய்வேத்தியம், ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் கொண்டு போய் அரங்கனை தரிசிப்பதும், அல்லது பெருமாள் எந்த அவதாரங்களை வேணால் தரிசிக்கலாம், எல்லாம் ஒன்றுதான், புரியுதுங்களா? அப்படி தரிசிக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை விலக்கி தரக்கூடிய நாளாக திகழும். ஏன்னா வளர்பிறை ஏகாதசிங்கிறது ஒரு வாய்ப்பு தான். எப்பவுமே வளர்பிறைங்கிறது நம்ம பெருமாள் ஆலயத்திலையும் தேய்பிறை விசேஷங்களை சிவனாலயத்திலும் செய்வது சிறப்பான ஒரு பலனை தருகிறேன் என்பதை நம்ம முன்னே சொல்லியிருக்கிறோம். அதுபோல இந்த ஏகாதசியை நீங்கள் பெருமாள் ஆலயத்தில் சென்று பட்சணங்களை வைத்து ஒரு பூஜை செய்து வருவது சிறப்பை தரும். அல்லது ஒரு அர்ச்சனையாக செஞ்சுட்டு வாங்க, இல்லை அவரோட முகத்தை பார்த்து விட்டு வாருங்கள், திருப்பாதத்தை காணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலனுக்கு போவோம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி அப்படின்னா, செவ்வாய் ராசியில் இருக்கும் வரையில் அவர்தான் ராஜர். அவர் வைத்தது தான் சட்டம். மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய அமைப்பு. எல்லா வகையிலும் காரிய வெற்றிகள் உண்டு. தடையேதும் இல்லை. சற்று அலைச்சலாக இருந்தாலும் லாபத்தில் குறைவு இருக்காது. அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் வருகின்ற அந்த கான்ட்ராக்ட் அல்லது ஏற்கனவே செய்து கொண்டிருக்க இந்த பணிகள் எல்லாமே சிறப்புடன் செய்யக்கூடிய பாக்கியங்கள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் மேஷத்திற்கு இன்று. ரிஷபராசிக்கு இந்த நாள் சூரியன் புதன் சேர்க்கை. எப்பொழுதும் லாபத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற அமைப்பு. மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற நினைப்பு. ஓகேங்களா? 2 விஷயம் இருக்கு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாரோட இதுக்கும் நம்ம கட்டுப்படக்கூடாது. நாம சந்தோஷத்துலதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அப்படியே நடக்கும். லாபங்கள் கூடும், வெற்றிகள் கிடைக்கும். எந்த விதமான பயமோ மனக்கலக்கமோ தேவையில்லை. தொழிலில் மிக அலாதியான ஒரு பிரியமும் கவனமும் வைத்தால் வெற்றியை அள்ளி குவிக்கலாம் இன்று. மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் குரு சுக்கிரன் இணைவு, மேலும் சந்திரனின் பயணம் ஒருவித மன பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தின் சந்திரனின் பயணம்ங்கிறது வீடு, வாசல் அல்லது சொந்த பந்தங்களோட இருக்கின்ற உறவு முறைகள் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஏதானும் ஒரு டென்ஷன் பயத்தை ஏற்படுத்தி விட்டும். கவனமா இருங்க. பயமின்றி வாழலாம். நல்லபடியா சிறப்பானதுக்கு ஒரு நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் நன்மை பயக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. வரவேண்டிய தொகைகள் சேரும். பெருமாள் வழிபாடு நடத்தி முடிப்பீர்கள். எளிமையான தீர்வுகளை செய்து வாழ்க்கையில் மன நிம்மதி பெறுவீர்கள். எல்லாவித ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கடகத்திற்கு இன்று.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டில் சிம்மத்தில் கேது அப்படிங்கிறது அதை விடவும் ஒரு விஷயம். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்குது. எதிர்ப்புகளை விலக்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்ப்புகள்ன்றது எதிரிகளால் வருகின்ற எதிர்ப்பு. யாரால வருது? சகோதரர்களால வருது, இல்லை வேலைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்படி இருக்கிற பிரச்சனை கண்ணுக்கு தெரியாம தானாவே சரியாயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கூடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள். சந்திரனின் பயணம் மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தினாலும் எப்போதும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலவன் ராசி அதிபதி சுக்கிரன் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னும் போது நமக்கு பாக்கியத்தில் இருக்கார். இப்போ பாக்கியத்துல குருவுடன் இணைந்திருக்காரு. அதாவது 3 கூடையவரும் நேரடியா நமக்கு 6 கூடையவரும் சேர்ந்து ராசி அதிபதி இணைந்திருந்து அந்த ராசியை பார்க்குது அப்படின்னும் போது ஒரு அற்புதமான பலன்கள். தேவையில்லாத சச்சரவுகள் நம்ம விட்டு போயிடும். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, திருமண வயதினர்களாக இருந்தால் திருமணத்துக்கு தேவையான தடைகளை விளக்கும், கல்வியில் இருக்க தடையும் விலக்கி கொடுக்கும். தொழில் அமைப்பிலும் அதே போல தொழிலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் விலக்கி சந்தோஷப்படுத்தி கொடுக்கின்ற அமைப்பு தான் இந்த கிரகத்துல இருக்கு. நல்ல நலம் பெற வேண்டி நலமாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் துலாமை பொறுத்தவர்களும் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி செவ்வாய் ஒரு நேரடியா தன்னோட ராசி மறுவீட்டுக்கு தான் சென்றிருக்காரு. அப்போ அந்த பார்வைகள் அந்த தீட்சணைத்தால சந்திரனின் பயணத்தாலையும் உங்கள் வாழ்க்கை மேம்படுகின்ற அமைப்புகள் இருக்கின்றது. புரியுதுங்களா? இப்போ சிறப்பாக தான் இருக்கு. புரியுதுங்களா? குருவின் பார்வை 12 2ஆம் இடத்தில் பார்ப்பதனால் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடிவு கொண்டு வருகிறது. பிரச்சனைனா அப்படியே இருந்தா பிரச்சனை தீர்ந்துருமா? அதை போய் விசாரிச்சு என்ன பண்ணாதானே முடியும். அதுபோல ஆக்கமுள்ள ஒரு நாள். அதாவது ஆக்கம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே நடந்துடாதாலும் இன்னைக்கு அதுக்கான படிநிலை கிடைக்கும். நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அருகில் வந்து கொண்டிருக்கிறத நினைச்சுக்கோங்க. நல்ல சிறப்பான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஆதாயங்கள் உண்டு. ஒரு புதிய ஆர்டர்கள் உண்டு. மகிழ்ச்சி. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கும். அதே பணியாளர்களுக்கும் பணிபுரியும் இடங்களில் ஒரு நல்ல ஒரு நற்பேறு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்கள், மகரத்தை பொறுத்தவரையில இந்த நாள் வந்து ரொம்ப ஹைடெக்கா இருப்பீங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க. டென்ஷனும் ஆகுவீங்க. இதான் பிரச்சனை. இந்த டென்ஷன் ஆகிறதுலாம் என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. எல்லாமே மறந்துடுவீங்க. அவ்வளவுதான். சொல்றாங்களே எல்லாம் படிச்சுட்டு போனா மறந்துடும். அந்த மாதிரி தான் உங்க கதை. ஏற்கனவே தலைவலி வந்து நீங்குகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. சற்று கவனம், தலை பத்திரம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சந்திராசிரமம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சந்திராசிரமத்துல எந்த விதமான புதிய முயற்சியும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வேலை கரெக்டாக செஞ்சா போதும். புதுசா யாரையும் நம்பி எதையும் கொடுக்க தேவையில்லை. வந்ததை மட்டும் பார்த்து கொண்டு சரியாக நடந்து கொண்டீர்களானால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த நாளில் வருகின்ற துன்பங்கள் விலக்கி வைக்கப்படும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள். எல்லா வகையிலும் ஏற்றங்களோடு சகோதர வழியில் சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்து முடிக்கக்கூடிய நேர சூழ்நிலை வரும். அதுபோல பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்றது. அதுபோல புதிய வண்டி வாகன சேர்க்கை, வீடு மாற்றி அமைப்பது அல்லது புனரமைப்பது, இல்லை புதிய ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவது போன்ற அமைதியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.